பூட்டியிருந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த போது வீட்டில் நிலவிய அமைதி சங்கடப்படுத்தியது. கிழவி இருந்தால் இப்படி பூட்டியும் இருக்காது. மயான அமைதியுடனும் இருக்காது. செருப்பை உதறி இருட்டில் சுவரை தடவி விளக்கை ஏற்றும் முனகையில் காலடியில் எதுவோ மிதிப்பட்டு ங என்று பரிதாபமாய் குரல் எழுப்பியது. சின்ன பையனின் ரப்பர் பொம்மை. குனிந்து அதை எடுத்து மேஜை மீது வீசினான். பொண்டாட்டியா அல்லது மனதில் மண்டிய எரிச்சலையா என்று விளங்காமல் பொதுவாக சனியன் என்று முணுமுணுப்பாய் வைத்தான். கோட் ஸ்டாண்டில் சட்டையை மாட்டிய போது அருகில் இருந்த டிவியின் உச்சியில் காணப்பட்ட சீட்டு பார்வையில் விழுந்தது. எடுத்து படித்தான். எதிர்வீட்டு பார்வதம் அக்காவுடன் மாலை ஆட்டத்துக்கு போகிறேன். சமையல் கட்டு மேடையில் டிஃபன் வைத்திருக்கிறேன். இந்த முறை மனதில் மனைவியை நிறுத்தி மறுபடியும் சனியன் என்று உரக்க திட்டியவன் காகிதத்தை கசக்கி மூலையில் எறிந்தான். சற்று தள்ளி விழுந்தது. 2 தரம் அப்படியும் இப்படியும் உருண்டு விட்டு நின்றது. இவளுக்கு வேறென்ன வேலை? ஊரில் ஒரு கொட்டகையில் புது படம் ரிலீஸ் ஆகக்கூடாது. 2 நாட்களுக்குள் பார்க்காது போனால் தலை வெடித்து விட்ட மாதிரி ஓயாமல் புலம்புவாள். போன வாரம்தானே ஒரு படம் பார்த்தாய், அதற்குள் இன்னொன்றா என்றால் கூட என்னவோ கேட்கக்கூடாததை கேட்டுவிட்டது போல பத்திரகாளியாய் குரலெடுத்து கத்துவாள். ஊர் உலகத்துல ஒவ்வொரு புருஷன் பொண்டாட்டியை தாங்குற மாதிரி நீங்க ஏதாச்சும் செய்கிறீங்களா? கேவலம் சினிமா, இதை கூட பார்க்கக்கூடாதுன்னு சொன்னா எப்படி? ஜெயில் கதியாட்டம் நாள் பூரா வீட்டிலேயே அடைஞ்சி கிடக்க சொல்கிறீங்களா? பெருசாக விசிஆர் வாங்கி போட்டு கேபிள் டிவிக்கும் கனெக்ஷனுக்கும் கொடுத்துட்ட மாதிரி என்ன பேச்சு இது? அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. அப்புறம் நான் வெளியே காலடி எடுத்து வச்சா ஏண்டின்னு கேளுங்க. ஆமாம் கேட்க வேண்டியது தான். போன வருடம் வரைக்கும் கால் காசு பொறாதவள் எல்லாம் கலர் டிவி வச்சுக்கிட்டு பெருமைப்பட்டுக்கிறா. வசதியான குடும்பத்தில் பிறந்தோம், தாலி கட்டினவருக்கு துப்பில்லாததால் பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை கட்டிக்கிட்டு மாரடிக்கணுன்று என் தலையில் எழுதியிருக்கு என்று வாய் ஓயாமல் புலம்பினது தாள முடியாமல் போக கலர் டிவி வாங்கி ஆயிற்று. இப்போது விசிஆர், கேபிள் டிவி இவற்றை உன்பாடு என்பாடு என்று சாதித்து கொண்டு பிறகு புதிதாய் இன்னொரு புலம்பல் கிளம்பும். புலம்பல், புகார் சொல்லுதல், அடுத்தவரை பழித்தல். இவை தவிர கமலத்துக்கு வேறென்ன உருப்படியாய் செய்ய தெரியும்? பேண்டை கழற்றி வேட்டி உடுத்தி கொண்டவன் பின் கட்டுக்கு சென்று குளியலறையில் குளித்த நீரை முகத்தில் வாரி எடுத்து கொண்டான். வேட்டியை தூக்கி துடைத்து கொண்டே சமையலறைக்கு வந்து மேடை மேல் தட்டு போட்டு மூடி வைத்திருந்த பாத்திரத்தை திறந்து பார்த்தான். காய்ந்து தீந்து ஆறி வறண்டு போலிருந்த தோசைகளை பார்க்கவே பிடிக்காமல் போக அடங்கியிருந்த எரிச்சல் மீண்டும் தலை தூக்கியது. பசி அதிகமாயிருந்ததில் பிளாஸ்கில் சூடு இல்லாமல் வெதுவெதுத்த காஃபியை மட்டும் டம்ளரில் ஊற்றி 4 வாயாக குடித்தான். அலுப்புடன் முன்னறைக்கு வந்து கட்டிலில் காலை நீட்டி படுத்தான். கிழவி இருந்தால் இந்த திண்டாட்டம் இல்லை. விளக்கை ஏற்றிவிட்டு இவன் வருகைக்காக வாசப்படியிலேயே கதவை திறந்து வைத்து கொண்டு உட்கார்ந்திருப்பாள். இவன் தலையை கண்டதும் கை காலை கழுவிட்டு வா தம்பி, சூடா தோசை சுட்டு போடுறேன் என்றவாறு எழுந்து கூடவே வருவாள். இன்னும் ஒன்று சாப்பிடு தம்பி, நாள் பூரா வேலை செஞ்சு களைச்சி வர்ற பிள்ளை, வயதுக்கு சரியா சாப்பிடாட்டி எப்படி என்று மன்றாடி சாப்பிட வைப்பாள். படுக்கையில் ஏதோ உறுத்தியது. எழுந்து உட்கார்ந்து என்னவென்று தடவி பார்த்தான். ஒன்றுமில்லை. மறுபடி படுத்தான். கிழவி இருந்த வரையில் வீடு இப்படி கந்தரகோலமாய் ஒரு நாள் இருந்து இவன் பார்த்ததில்லை. முடிகிறதோ இல்லையோ 2 வேளையும் பெருக்குவாள். செவ்வாய் வெள்ளி மெழுகுவாள். படுக்கை விரிப்பை தட்டி போடுவாள். சின்ன பையனின் விளையாட்டு ஜாமான்களை ஓரிடமாய் அடுக்கி வைப்பாள். மாலை வேளைகளில் காமாட்சி விளக்கை ஏற்றிவிட்டு சின்ன பையனை அருகில் அமர்த்தி கொண்டு ராமாயண மகாபாரத கதைகளை சொல்லுவாள். இவை மட்டும் அல்லாது காலையில் வெள்ளையென எழுந்து பால் வாங்கி வருவது, சமையலுக்கு காய் அறிந்து அரைத்து கரைத்து கொடுப்பது எல்லாம் கூட கிழவியின் வேலைதான். இத்தனை செய்தும் கமலத்தின் வாயில் கிழவி விழுந்து புறப்படாத நாளே இல்லை. விடிஞ்சதும் விடியாததுமா பாலை வாங்க கிழம் ஏன் ஓடுது தெரியுமா? அதுக்கு கண்ணை திறந்த உடனே காஃபி வேணும். இருட்டில் தடுக்கி எங்காச்சும் விழுந்து கை கால் ஒடிச்சு படுத்துக்கிட்டா அதுக்கு பணிவிடை பண்ண என்னால முடியாது சாமி, இப்பவே வேலை இடுப்பு விட்டு போகுது என்பாள். இந்த கிழத்தை கொஞ்சம் அதட்டி வையுங்க, வீட்டை கூட்டுறேன் முழுகிறேன்னு இதை தூக்கி அங்க அதை எடுத்து இங்க வச்சு பெரிய துரோதனையா பண்ணுது. நேத்து 3வது வீட்டு தரமும் அக்கா ராணி புஸ்தகம் கொடுத்தேனே எங்கடின்னு கேட்டாங்க. தேடி எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. ராமா ராமான்னு சொல்லிக்கிட்டு மூளையில விழுந்து கிடக்காம சின்ன பொண்ணா நினச்சிக்கிட்டு கிழவி அடிக்கிற கூத்து சகிக்கலங்க என்பாள் மறுநாள். சொல்லுகிறாளே என்று அதிசயமாய் கிழவி கோவில் குளத்துக்கு கிளம்பி விட்டால் அதையும் பழிக்காமல் கமலம் விடமாட்டாள். சாமி பார்க்கவா இந்த கிழம் போகுது, எவ கிடைப்பா, வம்பு பேசணும்னு இல்லை கோவிலை தேடி ஓடுது என்பாள்.
இல்லாவிட்டால் காலையிலேந்து தலைவலின்னு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ராத்திரி சமையல் செய்ய ஒத்தாசை பண்ணாம தம் பாட்டுக்கு கிழம் வெளியே போயிடுச்சு பாருங்க என்று பல்லை கடிப்பாள். அத்தனைக்கும் வாயை திறந்து இவன் ஒரு வார்த்தை பதில் சொன்னவன் இல்லை. திருமணமான இந்த 5 வருடங்களில் கமலத்தின் குணம் நன்றாகவே புரிந்து இவன் ஒன்று சொன்னால் அவளிடமிருந்து 4ஆக பதில் வரும் என்பதால் வாயை இறுக மூடிக்கொண்டு யாரோ யாரையோ சொல்கிறார்கள் என்கிற மாதிரி மௌனம் சாதிப்பான். ஆனால் அடிக்கிற அடியில் அம்மிக்கல்லே நகரும் என்கிறது போல இவன் எம்புட்டு. கமலத்தின் போதனை காதில் விழுந்து மனதில் பதிந்து கடைசியில் அவனும் கிழவியிடம் சொல்லத்தகாத வார்த்தைகளை வீசிவிட்டதுதானே நடந்தது. நடுமுதுகில் ஏதோ சுரீர் என்று குத்த அவசரமாய் எழுந்து உட்கார்ந்தான். பகல் வேளையில் தூங்கி எழுந்த பிறகு நொறுக்கு தீனியை தட்டு நிறைய நிரப்பிக் கொண்டு அசை போட்டவாறு சினிமா சம்பந்தப்பட்ட பத்திரிகைகளை ஒரு வரி விடாமல் படிப்பது கமலத்தின் மாமூல் வழக்கம். அப்படி தின்று சிதறிய பலகார துகள்களுக்காக படுக்கையை மொய்க்கும் சிற்றெரும்புகள் கடிப்பதால் தான் இந்த வேதனையா? கண்களை இடுக்கிக் கொண்டு பார்த்த வரையில் எதுவும் புலப்படவில்லை. அரை நிமிஷம் அப்படியே குந்தி படுக்கலாமா வேண்டாமா என்று யோசித்தவன் விளக்கத் தெரியாத அயற்சி ஆளை அழுத்த மெதுவாக படுத்தான். சில மாசங்களாகவே கமலம் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இவனிடம் ஓதும் விஷயம்தான் அன்று கண்பொழுதில் விஸ்வரூபம் எடுத்து இவனையும் விவகாரத்தில் மூக்கை விட செய்துவிட்டது. கிழத்தை வெச்சிக்க நம்ம மட்டும்தானா தலையெழுத்து? கஸ்தூரிக்கு அந்த பொறுப்பு கிடையாதா? போய் 3 மாசம் இருந்துட்டு வான்னு ரயில் ஏற்றி அனுப்ப உங்களுக்கு தைரியம் இல்லை. கிழம் வீட்டில் இருக்கிறதால 2 நாள் கூட வீட்டை பூட்டிக்கிட்டு இங்கே அங்கே போக முடியறதே இல்லை. நான் சொன்னா கிழம் காதில் வாங்க மாட்டேங்குது. நீங்கள் ஏதாச்சும் சொல்ல போறீங்களா இல்லையா என்று எப்போதும் அவள் கூறி இவன் இந்த காதால் கேட்டு அந்த காதால் விடும் திணுசில் அல்லாது அன்று மட்டும் சோதனையாய் உள்ளுக்குள் தூங்கிக் கொண்டிருக்கும் பிசாசு விழித்து கொண்டு கோர பற்களும் புலி நகங்களுமாய் வெளிப்பட்டு விட்டது. கிழவிக்கு இரத்த அழுத்த கோளாறு உண்டு. தினமும் மாத்திரை சாப்பிடும் போதே சில சந்தர்ப்பங்களில் தலை சுற்றி உட்கார்ந்து விடுவாள். 10 நாட்களுக்கு முன் ஆபீஸுக்கு புறப்பட்டவனிடம் மாத்திரை தீர்ந்து போச்சு தம்பி, வாங்கிட்டு வர்றியா என்று கிழவி கேட்டிருந்தாள். வேலை மும்பரத்தில் மறந்துவிட்டது. அன்றிரவு சாப்பாடாகி கமலத்தோட டிவி 2வது சேனலில் படமும் பாடலும் பார்த்து கொண்டிருக்கையில் உள்கட்டு வேலை முடிந்து இருக்கையை தலைப்பில் முடைந்தவாறு வந்து நின்ற கிழவி மாத்திரை வாங்கிட்டிய தம்பி என்றபோது உள்ளங்கையால் நெற்றி அடித்து கொள்வதை தவிர அவனால் வேறு எதுவும் செய்ய இயலவில்லை. படுத்த பிறகு கமலம் உப்பு இல்லாம கிழவி இருக்க சொல்லுங்க, நாக்கை கட்டினா தன்னால ரத்த அழுத்தம் சரியாயிடும் என்று தெரிந்த மாதிரி பேசியதற்கு அப்படி ஒன்றும் கண்டது திங்கிறவங்க இல்லையே என்று சாதாரணமா இவன் பதில் கூறியது தப்பாகிவிட்டது. என்ன என்று கேட்டவாறு எழுந்து உட்கார்ந்தவள் அப்ப நான் இல்லாததையும் பொல்லாததையும் பேசுறேன்னு சொல்றீங்களா என்று ஆரம்பித்து பாரமாய் சண்டைக்கு வர அவளை சமாதானப்படுத்துவதற்குள் அவன் திண்டாடி போனான். இறுதியில் கிட்டத்தில் படுக்காமல் தரையில் பாய் விரித்து கமலம் படுக்க இரவு முழுவதும் இவனுக்கு சரியான உறக்கமில்லை. காலையில் எழுந்திருக்கும் போது தலைவலியில் நமநமவென்றது. கமலத்தின் தூங்கிய முகம் குழாயில் தண்ணீர் வராத பிரச்சனையோடு எழுந்திருக்க முடியாம கண்ணை இருட்டிக்கிட்டு வருது. தம்பி என்று கிழவி கைகளில் தலையை தாங்கி பரிதாபமாக கூறியதும் சேர்ந்து கொள்ள ஊசி முனைப்பட்ட பலூன் மாதிரி சட்டென்று விடைத்தான். வர வர ரொம்ப தான் செய்யறியே, ஒரு நாள் மாத்திரை சாப்பிடாட்டி உசுரா போயிடும். என்னமோ மறந்துடுச்சு, வேணும்னே வாங்கிட்டு வராம இருந்த மாதிரி 4 தரம் சொல்லி காட்டுறியே. சரி சரி, நான் செய்யறது பத்தலன்னா இங்க ஏன் இருக்க? 30 பவுன் நகை, கையில ரொக்கம் 20,000 இருந்ததெல்லாம் கஸ்தூரிக்கு வாரி விட்டியே, அங்க போய் சொகுசா இருந்துக்கிறதானே. என் காலை சுத்தின பாம்பாட்டம் என் கழுத்தையே அறுக்கிற. தணல் துண்டுகளாய் வார்த்தைகள் வெளியே வந்து விழுந்தபோது அதன் காட்டத்தை உணர முடியவில்லை. ஆனால் கொஞ்ச நேரம் செல்வதற்குள் அசிங்கமாய் பேசிவிட்டோமோ என்கிற தவிப்பு உண்டாகவே செய்தது. வாயை மூடிக்கொண்டு குனிந்த தலையுடன் அறைக்குள் வந்து உட்கார்ந்து கொண்டான். ஆபீஸுக்கு புறப்படும் போது கிழவி எதிரில் வந்து நின்றாள். சின்ன குரலில் பேசினாள். நீ சொல்றது நியாயம்தான் தம்பி, இங்கேயும் அங்கேயும் இருக்கிறது தான் சரி. சாயங்கால வண்டிக்கு டிக்கெட் எடுத்துட்டு கஸ்தூரிக்கு தந்தி அனுப்பிச்சிடுறியா? அவசரமாய் மறுக்க நிமிர்ந்தவனால் கிழவிக்கு பின்னால் நின்று கொண்டு கமலம் விழிகளை உருட்டி சரியென்று சொல்லுங்கள் என்று சைகை செய்வதை புரிந்து கொள்ள முடிய சும்மா தலையசித்து விட்டு படிகளில் இறங்கினான். பின் இடுப்பில் சுருக்கென்று ஏதோ குத்துவதை துல்லியமாய் உணர முடிந்தது. புரண்டு படுத்தான். மறுபடியும் சுருக், இங்கே அங்கே. என்ன வேதனை இது? துவைத்த வேட்டியில் சிராம்பு ஏதாவது ஏறியிருக்குமோ, அதுதான் உறுத்துகிறதோ? எழுந்து கட்டியிலிருந்த வேட்டியை அவிழ்த்து உதறி உடுத்தி கொண்டான். மீண்டும் படுக்க தயக்கமாக இருந்தது. கூடத்தில் இருந்த பிரம்பு நாற்காலியில் வந்து உட்கார்ந்து கொண்டான். கஸ்தூரி இருப்பது ஹைதராபாத்தில்.
கிழவிக்கு தெலுங்கு ஒரு வார்த்தை கூட தெரியாது. கஸ்தூரி வேலைக்கு போய்விட்டால் கொட்டை கொட்டை என்று தனியாய் வீட்டில் இருக்க வேண்டும். பொழுது போவது கஷ்டம். கஸ்தூரி வீட்டில் வடக்கத்திய பாணியில் 2 வேளையும் சப்பாத்தி தான். கிழவிக்கு கோதுமை ஒத்துக்கொள்ளாது. இருப்பு கொள்ளாமல் இவன் எழுந்து குறுக்கும் நெடுக்கும் நடந்தான். 10 நாட்கள் அங்கு இருந்தது போதும், வந்துவிடு என்று கடிதம் போடலாமா? நகத்தை கடித்தவாறு யோசித்த போது கிழவியை திரும்ப கூட்டி வந்து விட்டால் தேவலாம் போல தோன்றியது. அன்னைக்கு என்னமோ புத்தி கெட்டு போய் பேசிட்டேன், மனசுல வச்சுக்காதே என்று சொல்லிவிட்டால் தேவலாம் போல தோன்றியது. நாளைக்கே கடிதம் எழுதிவிட வேண்டும். கமலத்தை சமாளிக்க ஆபீஸில் கடனை வாங்கியாவது விசிஆர் வாங்கி தந்துவிடலாம். தீர்மானம் எடுத்த பிறகு உட்கார்ந்தான். 10 நாட்களாய் அலைகழிக்கும் உறுத்தல் சட்டென்று குறைந்துவிட்டதை உணர முடிய சின்னதாய் தனக்குத்தானே புன்னகைத்து கொண்டான். இப்போது நிம்மதியாய் படுக்க முடியும் என்கிற நம்பிக்கையுடன் எழுந்து 2 அடி வைத்து நொடியில் வாசல் மணி அடித்தது. படம் முடிந்து விட்டதா? அதற்குள்ளாகவா? மணி 8:30 தானே ஆகிறது. புருவங்கள் கேள்வியில் உயர கதவை திறந்தான். தந்தி சேவகர். கையெழுத்து போட்டு வாங்குவதற்குள் உள்ளங்கையில் வியர்த்தது. பிரித்தான். அம்மா மாரடைப்பால் இன்று பகல் காலமானார். உடனே வரவும். கஸ்தூரி. டைப் செய்யப்பட்டிருந்த வாசகங்களின் அர்த்தம் புரியாத மாதிரி 10 தரம் திரும்ப திரும்ப படித்தான். கிழவி செத்து விட்டாளா? ஐயோ கிழ. வார்த்தை பாதியிலேயே நின்றது. கமலத்தைப் போலவே தானும் கிழவி என்று குறிப்பிடுவதை முதல் முறையாக உணர முடிய இருதயம் அதிர்ந்தது, கூசியது. கால்கள் துவண்ட மாதிரி வெளவெளத்தது. மெதுவாக நகர்ந்து நாற்காலியில் வந்து உட்கார்ந்தவன் முகம் கோணி போக வாய்விட்டு அம்மா என்று கத்தி அழ ஆரம்பித்தான். நம்மை பெற்றவர்களை தொந்தரவாக எண்ணாதீர்கள். காசு பணம் செலவு பண்ண யோசிக்காதீர்கள். நாம் எதுவுமே கொண்டு வராமல் பிறந்த போதும் நம்மை கொண்டாடியவர்கள் அவர்கள். இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது. இந்த கதை பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்டோரி வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.